Hi everyone, welcome to Sastika Adi Creation. நேத்திக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷனும் செயின் ஸ்டிச்சும் பார்த்தோம். இன்னைக்கு நேத்திக்கு ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட் செயின் ஸ்டிச்சுக்கு என்னென்ன வேணும்னா சில்க் த்ரெட், அதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் நீடில். இந்த சில்க் த்ரெட் வந்துட்டு எப்பயுமே சிங்கிள் லேயரை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது ரொம்ப நைஸாக மெல்லிசமாக இருக்கிறதுனால சீக்கிரம் அந்துரும். அதனால நம்ம வந்துட்டு சில்க் த்ரெட்டு ஒரு லேயராக யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயுமே டபுள் லேயராக தான் யூஸ் பண்ணுவோம். சரி, டபுள் லேயராக யூஸ் பண்ணுவோம், எல்லாத்துலேயுமே சிங்கிள் கலராக தானே இருக்கேன், நீங்கள் 2 கலர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். பிகினர்ஸ் எப்பயுமே வந்துட்டு என்னென்ன கலர் எடுத்திருக்கோம் அப்படி 2 லேயருமே மேலே வந்திருக்குதா அப்படிங்கிறது தெரியாது பிகினர்ஸ்க்கு. இப்படி டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் எடுத்திருந்தோம்னா ஸ்டிச்சஸ் உள்ள விட்டு வெளியில் விட இல்லை, 2 லேயரும் வந்திருக்குதா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறக்காண்டி தான் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுக்கிறோம். எப்பயுமே இந்த த்ரெட்டு மேலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கவர் வரும். நம்ம எப்பயுமே டபுள் பெல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கவர் ஏன் நான் இதுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னா, இதே ஷேட் நம்மளுக்கு திரும்ப எப்படி தேடினாலும் கிடைக்காது. சப்போஸ் இந்த இதை வச்சு ஒரு பிளவுஸ் போடுறீங்க, தீர்ந்துருச்சு, இதே மாதிரி இன்னொரு கலர் வேணும் அப்படின்னா இதே சேம் கலர் கிடைக்காது. அதே வந்துட்டு இங்க பாருங்க, நம்பர் உங்களுக்கு தெரியுதா, இது இந்த கலரோட நம்பர். இந்த நம்பரை வச்சு நீங்க ஈஸியா இந்த கலர் எடுத்துடலாம். அதுக்காண்டி தான் இந்த த்ரெட்டுக்குள்ள எப்பயுமே இந்த கவரை பத்திரமா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நம்ம 2 லேயரா தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம நேற்றுக்கு ஒரு லேயரா தான் வச்சு ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டோம். இன்னைக்கு டபுள் லேயரா வச்சு செயின் ஸ்டிச் போட போறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு லேயர் எப்பயும் போல நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு முடிச்சு போட்டு எடுத்துட்டு நேற்றுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணோமோ சேம் ப்ராசஸ் அதே தான். த்ரெட்டை கொண்டு போய் கீழே வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டு கீழே போயிடணும். கீழே போகிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் கையில் பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எப்பயும் போல் குத்தணும், மாட்டணும், வெளியில் இருக்கையில லைட்டாக ஒரு ரொட்டேட். நான் ஏன் இப்படி கிராஸாக வச்சுருக்கேன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி. நீங்கள் ஆனால் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேவா? இப்போ த்ரெட் வெளியில் எடுத்தாச்சு. திரும்ப என்ன பண்ண போகிறோம், ஒரு குத்தி ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். திரும்ப அதே தான் குத்துறோம், கீழே ஒரு ரொட்டேட் பண்ணுறோம், மேலே இடிக்கையில் ஒரு ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். அதே தான் திரும்ப குத்துறோம், கீழே ஒரு ரொட்டேட், மேலே இடிக்கையில் லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். குத்துறோம், கீழே ஒரு ரொட்டேட், மேலே இடிக்கையில் லைட்டாக ஒரு ரொட்டேட். குத்துறோம், கீழே ஒரு சர்க்கிள் ரொட்டேட், மேலே இடிக்கையில் லைட்டாக ஒரு ரொட்டேட். குத்துறோம், ஒரு ரொட்டேட் பண்ணுறோம், மேலே கீழே குத்தணும், கீழே ஒரு சுற்றிட்டு மேலே இடிக்கையில் லைட்டாக ஒரு ரொட்டேட் எடுத்தோன்னா மேலே வந்துடும். கீழே ஒரு குத்திட்டு மேலே இடிக்கையில் லைட்டாக ஒரு ரொட்டேட். இது தாங்க நம்மளுக்கு. உங்களுக்கு தெரியுதா ஏன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டிருக்கோங்கிறது? 2 கலருமே நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இப்படி 2 கலர் போட்டிருந்தா தான் பிகினருக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக 2 லேயரையும் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடைக்கும். அதுக்காண்டி தாங்க 2 லேயரில் 2 லேயர் கொடுத்து போடையில் 2 கலர் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். அவ்வளோதான்.